ಕರ್ನಾಟಕ ಸರ್ಕಾರದ ಈ ಒಂದು ಜನಸ್ಪಂದನೆ ಕಾರ್ಯಕ್ರಮ ನಿಮ್ಮ ಅಹವಾಲಿಗೆ ಸ್ಪಂದನೆ ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನ ಈ ದಿನ ಈ ಒಂದು குப்பம்லேருந்து வருவாங்க, ராஜ்பேட் ரோட்லேருந்து வருவாங்க. அவருக்கு வந்தா இங்க புதுசு ரேஷன் கார்டு பண்றதுக்காக என்ன ப்ரொசீஜர், ಅಡಿಷನ್ பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜர், ಡಿಲೀಷನ್ பண்றதுக்கு என்ன ப்ரொசீಜರ್, ಯಾವುದು 6 months ಬೇಬಿ ಇದ್ದಾಗ ಎಲ್ಲಿದ್ದಾರೆ ಅವರು? ಫುಡ್ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ பாப்பா எதனா ரேஷன் கார்டு ப்ராப்ளம் இருந்தா இப்போ ஒரு சிஸ்டம்ல கிராஸ் செக் பண்றாங்க. உங்க அக்கௌண்ட்டுக்கு நேரமா அமௌண்ட் வராதா இருக்குது, அது கூட கிராஸ் செக் பண்றதுக்காக ஒரு செட்டப் இங்க வந்திருக்கிறாங்க. அந்த சைடு 2000 கிரகலட்சுமி, இந்த சைடு கிரகஜோதி, ஃபுட் இன்ஸ்பெக்டர் கூட வந்திருக்கிறாங்க அந்த சிஸ்டம். அதே எல்லாம் உங்களுக்கு இப்போ ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் கேஸ்ட் இன்கம் சர்டிபிகேட் பென்ஷன் வந்திருக்குதா இல்லையா, மாசம் வராதா இருந்தா அது கரெக்டா எதுக்காக வராதா இருக்குது, எதனா ப்ராப்ளம் இருக்குதா, ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இல்ல உங்க பேங்க் டீடைல்ஸ் எதனா ப்ராப்ளம் இருக்குதா, அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்குதா, நீங்க பார்க்காத இருந்தா கூட உங்களுக்கு கிராஸ் செக் பண்ணாத இருந்தா கூட உங்க அக்கௌண்ட்ல இருக்குது. லாஸ்ட் மந்த் ஒரு மாசம் 2 மாசம் 2000 வந்திருக்குது. அப்ப 2 months வராத இருக்கிற பெனிஃபிஷரிஸ்க்கு 3rd month 4th monthல ஒரே டைம்ல 8000 10,000 அவர் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்குது. அது கூட நீங்க இப்போ கிராஸ் செக் பண்ண முடியும். இதெல்லாம் கூட கேரண்டி ப்ரோக்ராம்ஸ். இந்த கேரண்டி ப்ரோக்ராம் சக்சஸ் ஆயிருக்குதா இல்லையா, அது கவர்மெண்டோட இன்ஸ்ட்ரக்ஷன். எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் கூட சேரி நீங்க ஒரு மீட்டிங் பண்ணி அவேர்னஸ் பண்ணி அங்க அவர் ப்ராப்ளம்ஸ் எதனா இருந்தா அங்கன்வாடி டீச்சர்ஸ்க்கு உங்களுக்கு வீடா அனுப்பி இந்த பெனிஃபிட் உங்க வீடுக்கு வந்திருக்குதா, உங்களுக்கு இந்த பெனிஃபிட் எதனா ஒரு ப்ராப்ளம் இருந்தா கூட அது உங்களுக்கு அவரு மூலமா கரெக்ஷன்ஸ் பண்றதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க கவர்மெண்ட். ஒரு 3 daysல அவர் சர்வே கூட பண்றாங்க. வீடா உங்க வீடா அவர் சர்வே கூட பண்றாங்க. இதே ஒரு ப்ரோக்ராம் எல்லாம் இன்னைக்கு முனிசிபல் கமிஷனர் எங்க கூட இருக்கிறாங்க, ரொம்ப ஆக்டிவா இருக்கிறாங்க. ஒரு வார்ட்ல என்ன ப்ராப்ளம் இருந்தா எங்களுக்கு கவர்மெண்ட்ல இந்த ஃபண்ட்ஸ் வருது, அந்த ஃபண்ட்ஸ் அலோகேஷன் பண்ணும்போது காவா எங்க பண்ணணும், ரோடு எங்க இம்பார்ட்டண்டா போடணும், லைட் எந்த ஏரியால இல்லாத இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் பிளான் பண்ணி மேனேஜ் பண்றதுக்காக இந்த கிரீவியன்சஸ் மீட்டிங் பண்ண டைம்ல நீங்க எந்த ஏரியால இருக்கிறீங்க, எந்த ஏரியால என்ன ப்ராப்ளம் இருக்குது, கிளீனிங் ப்ராப்ளம் இருக்குதா, காவா ப்ராப்ளம் இருக்குதா, செடி ப்ராப்ளம் இருக்குதா, இந்த எல்லாம் கலெக்டிவா இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி நெக்ஸ்ட் 3 monthsல நாங்க அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் ஐடென்டிஃபை பண்றதுக்காக முனிசிபாலிட்டி கம்ப்ளீட் ஆஃபீஸ் ஸ்டாஃப் கூட வந்து வேலை பண்ணிருக்காங்க. அதெல்லாம் நாங்க 30 வருஷமா KGFல ಮತ್ತೆ ಯಾಕೆ ಅವರಿಗೆ ಕ್ಯೂ ಸಿಸ್ಟಮ್ ಅಲ್ಲಿ இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி வணக்கம் சொல்லி ஃபர்ஸ்ட் நாங்க இன்னைக்கு கிரீவியன்சஸ் மீட்டிங் பண்ண வந்திருக்கிறோம். வார்டு வைஸ் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, அதனால நாங்க எல்லா டிபார்ட்மெண்ட் கூட வந்திருக்கிறாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட், முனிசிபாலிட்டி டிபார்ட்மெண்ட்ல கமிஷனர் வந்திருக்கிறாங்க, AW வந்திருக்கிறாங்க, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வந்திருக்கிறாங்க, கிளைன்லினஸ், குப்பா கலெக்ஷன் ஆயிருக்குதா இல்லையா, வீடு தண்ணி ப்ராப்ளம் இருக்குதா, காவா ப்ராப்ளம் இருக்குதா, லைட்டிங் ப்ராப்ளம் இருக்குதா, சேஃப்டி மெஜர்ஸ் ப்ராப்ளம் இருக்குதா, வார்டு உள்ள என்ன ப்ராப்ளம் இருக்குது, வார்டு நம்பர் 25, வார்டு நம்பர் 16, வார்டு நம்பர் 26, வார்டு நம்பர் 27, அந்த வார்டுக்கு நாங்கள் டிபார்ட்மெண்ட் எல்லாம் தாசில்தார், ஹெல்த் டிபார்ட்மெண்ட், ஃபுட் டிபார்ட்மெண்ட், இப்போ கேரண்டி ப்ரோக்ராம் ஒரு வீடுக்கு அந்த கேரண்டி ப்ரோக்ராம் என்ன ஸ்கீம் இருக்குது, அந்த ஸ்கீம் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு வந்து இருக்குதா இல்லையா, எதனா ப்ராப்ளம் இருக்குதா, கரெக்ஷன் இருக்குதா, நீங்க எங்க அந்த கரெக்ஷன் பண்ணும், எங்க நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணும், எந்த ஆபீசர் கிட்ட நீங்க அது டீடைல்ஸ் கொடுத்து அவர் கரெக்ஷன் பண்றாங்க, அதை பத்தி கூட இன்னைக்கு அவேர்னஸ் இருக்குது. கிரகஜோதி 2000, கிரகலட்சுமி 2000, அது அப்புறமா உங்களுக்கு ரேஷன் கரெக்டா வந்திருக்குதா, கேன்சலேஷன் இருக்குதா, அடிஷன் இருக்குதா, புதுசு ஹெல்த் பர்பஸ்க்கு ஒரு ரேஷன் கார்டுக்கு எப்படி என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ண, எல்லா ஆஃபீஸர்ஸ் வந்திருக்கிறாங்க. அதை பத்தி அவேர்னஸ் கொடுக்குறாங்க, எஜுகேட் பண்றாங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எஜுகேட் பண்றாங்க எப்படி என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ண. பாதி பேருக்கு பெனிஃபிட்ஸ் வந்து பாதி பேருக்கு பெனிஃபிட்ஸ் வராதா இருந்தா இந்த ப்ரோக்ராம் எப்படி சக்சஸ் ஆகும்?
கேரண்டி ப்ரோக்ராம்ஸ் எப்படி சக்சஸ் ஆகும்? பாதி பேருக்கு வந்து இருக்குது, ஒரு 10 பேருக்கு வந்து ஒரு 5 பேருக்கு வராதா இருந்தா அப்போ அவருக்கு மனசுக்கு கஷ்டம் ஆகுது. கவர்மெண்ட் ஏதோ ஒரு ஸ்கீம் பண்ணிருக்கிறாங்க, நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம், நாங்க பிலோ பாவர்ட்டி லைன், எங்களுக்கு பிபிஎல் கார்டு இருக்குது, ஆனா ஒரு பெனிஃபிட் கூட எங்க வீடு தேடி வருது இல்லையே, என் அக்கௌண்ட்டுக்கு பணம் வருது இல்லையே, ரேஷன் வருது இல்லையே, கரெக்ஷன் ஆகல, கேன்சல் ஆயிருக்குது ரேஷன் கார்டு. இது எல்லா ப்ராப்ளம்ஸ் பத்தி உங்களுக்கு நாங்க நேரமா டிஸ்கஷன் பண்ணிருந்தா, நீங்க நேரமா எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிருந்தா சால்வ் பண்ண முடியும். ஆமாவா இல்லையா? அதனாலதான் நாங்க இங்க மீட்டிங் கூப்பிட்டு இருக்கிறோம். எந்த எலெக்ஷன் கூட இல்ல, ஆனா கவர்மெண்டே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. 10 months 6 monthsல இருந்தா ஒரு கேரண்டி ப்ரோக்ராம், ஒரு வீடுக்கு வந்த கேரண்டி ப்ரோக்ராமும் பெனிஃபிட் இப்போ எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. நீங்க உங்களுக்கு ஏதோ ஆபீசர் கிட்ட போகணும் இல்ல மீடியேட்டர் இருக்குன்னு இல்ல, எல்லாம் உங்க அக்கௌண்ட்டுக்கு நேரமா எல்லா பெனிஃபிட் இருக்குது. ஒரு ஃபேமிலிக்கும் எந்த ஃபேமிலி அந்த ஃபேமிலி டிஃபரன்ஷியேட்டே கிடையாது. நாங்க வீட்டு வேலை பண்ணிருந்தா, டைலரிங் வேலை பண்ணிருந்தா, பிசினஸ் பண்ணிருந்தா, காய் கடை கறி கடை ஏதோ எது பிசினஸ் பண்ணிருந்தா கூட உங்களுக்கு இந்த பெனிஃபிட் வந்திருக்குதா இல்லையா, உங்க வீடு தேடி வந்திருக்குதா, உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்குதா, இதை பத்தி தான் கிளாரிபிகேஷன் இருக்குன்னு. அதே ஒரே ஒரு கேரண்டி ப்ரோக்ராம்காக மீட்டிங் பண்ணிருந்தா வேற ப்ராப்ளம்ஸ் என்ன இருக்குது அதை அட்ரஸ் பண்ணாத இருந்தா தப்பாகும். அதனால கவர்மெண்டே உங்க வீடு தேடி வந்திருக்குது, ஒரு வீடு தேடி வர முடியாது. அதனால நாங்க வார்டுக்கு, எந்த வார்டு மிடில் வருது சென்டரா வருது அந்த வார்டுக்கு, இன்னைக்கு சண்டே இருக்குது, நான் எல்லா ஆபீசர்ஸ்க்கு ரிக்வெஸ்ட் பண்ணிருந்தேன், இன்னைக்கு சண்டே இருக்குது, எல்லா ஒர்க்கிங் கிளாஸ் கூட இப்ப வீட்டுல இருக்கிறாங்க, 1 hour 2 hours டைம் பண்ணி இங்க வருவாங்க. எதனா ப்ராப்ளம் இருந்தா கண்டிப்பா நீங்க எல்லாம் யாரும் லீவ் போடாது. அவருக்கு சண்டே ஒரே நாள் லீவு, நான் ரிக்வெஸ்ட் பண்ணி இருக்கிறதுனால அவர் எல்லாரும் கூட இப்போ வந்து உங்களுக்காக சர்வீஸ் பண்றதுக்காக வந்திருக்கிறாங்க. கரண்ட் எதனா ப்ராப்ளம் இருக்குதா, மாசம் கரண்ட் உங்களுக்கு 200 யூனிட் கவர்மெண்ட்ல சொல்லிருக்காங்க. 200 யூனிட்ஸ் கரண்ட் ஃப்ரீ. ஆனா 200 ಯೂನಿಟ್ಸ್ ಕರೆಂಟ್ ಇರಾಂಗ ಮಾಸ ನಾಂಗು ಯಾರು ಕೂಡ ಟೆನ್ಷನ್ ಆಗಬೇಡಿ. ಈ ಒಂದು ಭಾಗದ ಇಲಾಖೆಯ ಅಧಿಕಾರಿಗಳು, ನಗರಸಭೆ ಸದಸ್ಯರು, ಈ ಭಾಗದ ಸಾರ್ವಜನಿಕರು ಹಾಗೂ ಪತ್ರಿಕಾ ಮಾಧ್ಯಮ ಸ್ನೇಹಿತರು ಹಾಗೂ ರಕ್ಷಣಾ ಇಲಾಖೆಯವರು ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಈ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ರಮಕ್ಕೆ ಪ್ರತ್ಯಕ್ಷವಾಗಿ ಪರೋಕ್ಷವಾಗಿ ಸಹಕಾರ ನೀಡಿದ್ದಾರೆ. ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಕಾರ್ಯಕ್ರಮ ಅಂಗವಾಗಿ ಹೃತ್ಪೂರ್ವಕವಾದ ಧನ್ಯವಾದಗಳು. ಅದೇ ರೀತಿ ನಮ್ಮ ಸಿಬ್ಬಂದಿ ಕೂಡ ಬಹಳ Teachers wanted for Carmel English School, Nandi Hill View International School and Shantiniketan Public School Devnahalli. Qualified teachers wanted for Class 1-2. 10th Standard. Attractive salary and accommodation. Contact Sri Nandi Rural Education Trust Devnahalli. Call 9945014123 and 9845526988. For all NCERT CBSE textbooks, guides, PUC, ITI, BE textbooks, guides and classmate notes, and for all the types of stationery available only at Satya Bookstore, opposite to Karur Vaishya ATM, Aladamara Bemmal Nagar, KGF. For more details, contact 8073962145. என்ன வேணும்? என்னதான் வேணும்? கூல். என்ன வேணும்னாலும் பிகிக்கு கால் பண்ணுங்க. 15 நிமிஷத்துல ஹோம் டெலிவரியா அள்ளுங்க. பிகி. For orders and delivers, call on 9986692006.